தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் 72வது பிறந்த நாள் விழா இவ்வளவு தூரம் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக இருக்கக்கூடிய விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் சிறப்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வில்லுக்கு விஜயனாக இருக்கலாம், சொல்லுக்கு அனுமனாக இருக்கலாம், செயலுக்கு என்று சொன்னால் நம்முடைய செயல் தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் என்று சொன்னார். பிறந்த நாள் அப்படின்னா எல்லோரும் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்ட்டு போயிடுவாங்க. தமிழ்ல 100 வகையான பூக்கள் இருக்குதுங்க. செங்காந்தல் பூ, ஆம்பல் பூ, அடிச்சப்பூ, செங்கழி, செங்கோடு நெருப்பு, செம்மணிப்பூ, குறிஞ்சிப்பூ, வெச்சிப்பூ, தேமாப்பூ, பெருமூங்கிற்பூ, கூவிளப்பூ, கூவிரப்பூ, எருளப்பூ, மராமரப்பூ, வடவனப்பூ, வாகைப்பூ, வெட்பாளைப்பூ, வெண்காமரப்பூ, பெஞ்சாக்கோரைப்பூ, கருவிளப்பூ, பயணிப்பூ, வாழைப்பூ, குரமப்பூ, பாயாப்பூ, பச்சிலப்பூ, மகிழப்பூ, ஆவிரப்பூ, சிறுமூங்கிற்பூ, சிறுபுளைப்பூ, சூளைப்பூ, குன்றிப்பூ, முருகலைப்பூ, மருதப்பூ, கோகப்பூ, பேரங்கப்பூ, திலகப்பூ, பாதிரிப்பூ, செருவிப்பூ, செங்கப்பூ, அதிரப்பூ, கரண்டைப்பூ, குளவிப்பூ, மாவு, முல்லைப்பூ, தில்லைப்பூ, முல்லைப்பூ, பாலைப்பூ, வாழைப்பூ, பிடவப்பூ, சிறு மாரோளம், கரப்புண்ணைப்பூ, காஞ்சிப்பூ, பாங்கற்பூ, ஈங்கற்பூ, மரமப்பூ, தரக்கப்பூ, தாளப்பூ, நந்தியாவட்டம்பூ, இளவப்பூ, கொன்றைப்பூ, அருப்பூ, ஆத்திப்பூ, அசோகப்பூ, பகன்றைப்பூ, பலாசப்பூ, பிச்சிப்பூ, வஞ்சிப்பூ, தோழிப்பூ, வள்ளிப்பூ, நெய்தல்பூ, தாமரைப்பூ, தாளைப்பூ, தளவுப்பூ, ஞாழப்பூ, மொவல்பூ, மகுடிப்பூ, சேடல்பூ, செம்மல்பூ, கருவச்சிப்பூ, தும்பைப்பூ, பித்திகப்பூ, தோன்றிப்பூ, நரவப்பூ, புண்ணாகப்பூ, பாரம்பூ, பீரம்பூ, புதுக்கட்டிப்பூ, சந்தனப்பூ, கால்வைப்பூ, புன்னைப்பூ, நரங்கம்பூ, நாகம்பூ, நள்ளிருநாரி, புழுங்கம்பூ, வேகைப்பூ, எருக்கம்பூ என்று தமிழில் 100 வகையான பூக்கள். அந்த 100 வகையான பூக்களையோடு சேர்த்து சிரிப்புவையும் சேர்த்து மாலையாக கொடுத்து நம் கழக தலைவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை உற்சாகமாக தெரிவிக்கலாம். உண்மையிலேயே நம்ம தாம்பரத்துல உண்மையிலே நீங்கெல்லாம் கொடுத்து வைக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தமிழகத்தின் இளம் வயது பெண் மேயர் அப்படின்னு பெருமைக்குரிய நம்மளுடைய மரியாதைக்குரிய வசந்தகுமாரி கமலக்கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. உண்மையிலே அதை நடத்துவதற்கு சாதாரண விஷயம் இல்லைங்க. அவங்களுடைய பேட்டியெல்லாம் நான் வரும்போது படிச்சேன். ரொம்ப மெய் சிரித்து வச்சுச்சு. நான் எதையுமே சுயமாக முடிவெடுப்பேன், வீட்டுல யாரும் இல்லை, நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை குரல் இருக்க வசந்தகுமாரி அம்மா அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி இருக்கணும். ஆனா வந்ததுல இருந்து அவங்ககிட்ட ஒரு குழந்தைத்தன்மை பாருங்க. என்ன அழகா எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? அன்னபாரதிக்கா, அன்னபாரதிக்கா, அன்னபாரதிக்கா. அந்த தமிழ் அந்த இனிமையான பேச்சுக்கே தேங்க்யூ சோ மச். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு பெண்களை இவ்வளவு தூரம் பார்க்கும் பொழுது. ஏன்னா நம்மளுடைய கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க பாட்டிமாரெல்லாம் தெரியும், அடுப்பங்கரையே நீட்டி கிடந்தாங்க. இன்னைக்கு அடுப்பங்கரையில இருந்து ஆகாயத்துல விமானம் ஓட்டு பிறகு என் பெண் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சிற்றுண்டி செய்த பெண்கள் எல்லாம் செயற்கைக்கோள் ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். மெட்டி அணிந்த கால்கள் எல்லாம் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டிக் கொண்டிருக்கிறது. சென்னையில முதல்ல மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுவது எந்த ஆண் கொம்பனும் உள்ள பிரீத்திங்கிற ஒரு பெண்மணி ஏற்றி சாதனை பண்ணிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அழகா மேஜிக் பண்ணக்கூடிய பிரீத்தா அவர்களுக்கு ஒரு பெரிய சூப்பரான ஒரு கைத்தறி கொடுக்கலாம். அழகா பண்ணாங்க வாழ்த்துக்கள். ஏன்னா ஆண்கள் பண்ணதை நிறைய பார்த்துருப்பேன்.
நாடு வருவதற்கு காரணகர்த்தமாக இருந்த பலகுரல் வித்தனர் மிமிக்ரி பாஸ்கரனாக ஒரு பெரிய கைத்தொகை கொடுங்க. அதே போல மாநகர மகளிர் அமைப்பாளர் மரியாதைக்குரிய திருமதி ரமணி ஆதிமூலம் ஐயா அவர்களுக்கும் நிறைய பேர்கள் இருக்குது. மரியாதைக்குரிய பரிமளா, எல் பேகம், கிரிஜா, ஹேமாவதி, சத்யா கண்டுபிடிச்சு எடுத்தா அதுதான் இந்த காலம். முடி நினைச்சிருந்தோம் பயந்தால் அந்த காலம். கையடிக்கவா முடி இருக்குமா அப்படின்னு யோசிச்சா அது இந்த காலம். காதலிக்கு தாஜ்மஹால் கட்டினா அதிசயம் அன்னைக்கு, காதலையே கட்டினாதான் அதிசயம் இன்னைக்கு. இன்னும் சொல்ல போனா நம்மளாம் கொரோனா நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணோம். இன்னைக்குள்ள குழந்தைகள்லாம் கொரோனாவால பாஸ் பண்ணுச்சு. கரெக்டா? கொரோனா வந்துச்சுன்னா வந்துச்சு. இந்த கொரோனா காலத்துல ஒரு அம்மா சார் நிஜமாவே நடந்த சம்பவம். எங்க கோவில்பட்டியில ஒரு அம்மா கடவுள்கிட்ட வேண்டிடுச்சு, ஓ கொரோனாவை ஒழிப்பாய் போற்றி, ஆத்துக்காரரை ஆபீஸ்க்கு அனுப்புவாய் போற்றி, ஸ்கூல்ல கண்ணில் காட்டுவாய் போற்றி, டெய்லி சமைச்சு போட முடியவில்லை போற்றி 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 போற்றி. அப்படின்னா நம்ம எவ்வளவு பிடிக்க நம்ம அனுபவிச்சிருக்கோம் பாருங்க. உண்மையிலே இத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. சமைக்கிறதுல ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. எல்லாரும் இந்த பாயிண்ட் கைத்தல் கொடுக்கிறாங்க. சமைக்கிறதுல ஒரு கஷ்டமான ஒரு வேலை என்னன்னா, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் கருடுதானே. முன்னாடி உங்க அத்தனை பேரும் இதுக்கு ஒப்புதல் சொல்றாங்க. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் முடிவு பண்றது எவ்வளவு கஷ்டம். அதுவும் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி சரி புருஷனுக்கு இன்னைக்கு ஒரு ஆக்கி போட்டலாம்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சமைச்சுட்டு பக்கத்திலேயே நிற்போம். இதுக்கு எப்படி திடீர்னு தெரியுமாங்க, இந்த மாடு கவுட்டு திங்குங்களா அந்த மாதிரி உள்ள கட்டிட்டு ஏப்ப அப்பா எழுத்த வீட்டுக்கு பறந்து போகுங்க. ஏங்க நம்ம எதுக்கு பக்கத்துல இருக்கிற சமையலை பத்தி ஒரு சின்னதான் பாராட்ட மாட்டாங்களா அப்படின்னு ஏன் நிற்போம். ஆனா அந்த பாராட்டதெல்லாம் நீங்க இருக்குதா? உண்மையிலே இந்த கொரோனா லாக்டவுன்ல எல்லாமே அடைக்கப்பட்டுச்சு. ஆனா லாக்டவுன்ல கூட அடைக்கப்படாத ஒரு விஷயம் தான் பெண்களின் சமையல் அறை தான் அப்படின்னு சொன்னா. பெண்கள் வந்து எல்லா விஷயத்தையும் சமைக்கணும். பிடித்தாலும் சமைக்கணும், பிடிக்காட்டாலும் சமைக்கணும், வேலைக்கு போனாலும் சமைக்கணும், வீட்டுல இருந்தாலும் சமைக்கணும், லீவுனாலும் சமைக்கணும், லீவு இல்லைனாலும் சமைக்கணும், வீட்டுக்கு போனாலும் சமைக்கணும், விருந்துக்கு போனாலும் சமைக்கணும், புருஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சமைக்கணும், நல்லா இல்லைன்னு சொன்னாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இருந்தாலும் சமைக்கணும், உடம்பு நல்லா இல்லாட்டாலும் சமைக்கணும். அப்படி பெரிய மாதங்கள மாநிலமாக இருக்கக்கூடிய பெண்கள் நீங்களே ஒரு பெரிய சபாஷ் பண்ணி உங்களுக்கு ஒரு கைத்தல் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த காலத்துல புளிய பார்த்தா பயந்தாங்க. ஆனா புளியை முறத்தால் இருந்தால் வீரர் தமிழச்சி அப்படிதான் அந்த காலம். புளிய முறைச்சே வரதான் தாம்பரம் தமிழச்சி அப்படிங்கிறதா இந்த காலம். நீ மூட்டமா ஒரு நல்ல மனசுக்கு நீங்க தேவை இதுப்பா. இதுக்கு ஏன் அவங்க கேட்கிறாங்கன்னா ஆண்களுக்கு எதுவும் பேசுங்க அப்படின்னு அவங்க சிம்பாலிக்கா சொல்றாங்க. நான் ஒரு மாதிரி கேட்கிறேன், பெண்களுக்கு நான் பண்ணா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கப்பா. பெண்கள் தினம் என்னைக்கு? மார்ச் 8. சின்ன குழந்தை கூட 5 வயசு பாப்பா கூட சொல்லும் பெண்கள் தினம் மார்ச் 8. ஆண்கள் தினம் ஒன்று இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இல்ல ஆண்களுக்கு முதல்ல தெரியுமா? சார் ஆண்கள் தினம் பரிதாபப்பட்ட ஆண்களுக்கு ஒரு கைத்தல் கொடுத்துருவோம். ஏன் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் சார், மாமா ஆண்கள் தினம் பெண்கள் தினம் மார்ச் 8, ஆண்கள் தினம் என்னைக்குன்னு தெரியுமான்னு மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாருக்கா. நீ என்னைக்கு போஸ்ட் உங்க அம்மா வீட்டுக்கு சொல்ற அன்னைக்கு ஆண்கள் தினம். ஆனா உண்மையிலேயே ஆண்கள் தினம் அப்படின்னு என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 19 தான் ஆண்கள் தினம். இது மூலமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். அத்துடைய ஆண்களுக்கும் ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கலாம். பெண்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களின் திறமைகளை ஊக்குவிக்கக்கூடிய வாரி எல்லாம் சொல்வாரு, ஊக்குவிக்கும் ஆள் இருந்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்குவிப்பானா. அப்படி ஊக்குவிக்கக்கூடிய அத்துடைய ஆண்களுக்கும், அது கணவராக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், அத்துடைய ஆண்களுக்கு பெண்கள் சார்பா ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கிறாங்க. உண்மையிலேயே பெரிய பெரிய கைத்தல் ஆண்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த காலத்துல ஒரு பெண் என்பவளை எப்படி வர்ணிச்சாங்க, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தானாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம். கண்ணதாசனுடைய அருமையான வரிகள். பாட்டு நல்லா இருந்துச்சா? இன்றைக்கும் அழகான பாடல் வரிகள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த வாகிசன் அப்படிங்கிற தமிழ் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்ங்கிற பிரச்சனையிலே நம்ம பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம்.
யோசிச்சாங்க இன்றைக்கும் தமிழை வாழ வைக்கும் விதமாக ஒரு பெண்ணை அழகாக வர்ணித்து வாரிசன் அப்படின்னு ஒரு இளைஞர் பாடிக்கிறார். அது ஒரு அழகா நடக்கிற நடை அழகு அவளது இடை அழகு சீடைகள் மினிகள் புதர் அடுக்கையில் ஒரு தனி அழகு சிரிக்கிறது கண்ணு கருக்குழி சிவக்குது கண்ணு மறுக்குழி அழகி அவளது முகமாயிருக்கிடும் ஒரு தனி முழுமதி கூந்தலில் சிறை பிடிச்சவள் காவிய காதலில் கரம் பிடிச்சவள் ஆழ்கடல் முட்டு பிடிச்சவள் கண்ணி அழகு சித்தி பறிச்சவள் பாரதி கமலம் தேடிய மாடலி மாயினலா பிள்ளை கொண்டது என்பள் சோழ கிளியா மரண கிளி மாலை பிடித்த தந்த மலர் கொடி நடக்கிற நடை அழகு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை இன்றைக்கும் வாழ வைக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. அதனால பெருமைப்படக்கூடிய தமிழை எங்க போனாலும் படிச்சுடுவாங்க. உதாரணம் சொல்லுமா, வெளிநாட்டுக்கார ஒருத்தர் நம்மால் ஒருத்தர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்காங்க. இந்த தயிர் இருக்குல்ல, தயிர் அது என்னன்னு தெரியல. நான் வெளிநாட்டுக்கார கேட்கிறேன், வாட் இஸ் திஸ்? நம்மால் கர்ட் இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. ஆனா கர்ட் தயிருக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்தா பாருங்க. மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட். மக்கா எவனாலும் உங்களை ரோகம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் தமிழர்கள் 10ஓட 11 வாழ்றதை விட கெத்தோட தனியாளா இருப்பதுதான் நம் தமிழர்கள் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு தமிழருக்கும் இங்க உள்ள பெண்கள் இருக்கிறீங்கல்ல, திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்க பார்க்கலாம். கல்யாணமான பெண்கள் பாட்டி கல்யாணம் ஆயிடுச்சுல, கொஞ்சம் பக்கம் ஆயிடுச்சுங்க தகுக்க ஆரம்பிச்சோம். கல்யாணம் ஆகாத பெண்கள் கை தூக்க பார்க்கலாம். இந்த 2 பேர் இருக்கிறீங்க, பரவாயில்ல. அக்கா அந்த காலத்துல நம்ம இருக்கல எப்படிப்பட்ட புருஷன் எதிர்பார்ப்பீங்களா? அக்கா எப்படிப்பட்ட புருஷன் வந்துச்சு தாழை எடுத்துச்சு 10 புள்ள இதுல எப்படிப்பட்ட புருஷன் நம்மகிட்ட ஏதாவது வாய்ப்பு கேட்டாங்களாக்கா? இன்னைக்கு ஒரு பிள்ளை கேட்டேன், இன்னைக்குள்ள பெண்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட புருஷன் பிடிக்கும் தெரியுமா? அந்த பிள்ளை சொல்லிச்சு, எனக்கு வரக்கூடிய புருஷன் இங்கே ஒரு பல சிரிச்சுக்கிட்டே இருக்கும், புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும், அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும், சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும், நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும், மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணும். இப்படிப்பட்ட புருஷன் தான் பெண்களுக்கு பிடிக்கும்னா பெண்கள் ஒரு கைதல் கொடுப்பாங்களா? அப்படின்னா நீங்க உண்மையிலே ஹோட்டல்ல வேலை பார்க்கறவங்க கல்யாணம் என்ன இது புசுக்கு பாத்தீங்களா? ஆனா உண்மையில அந்த காலத்துக்கு இந்த காலம் எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. அக்கா அவங்க வீட்டுக்காரங்க எப்படிக்கா கூப்பிடுறீங்க? மாமான்னு கூப்பிடுறீங்க. மாமான்னு பாக்கா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கெல்லாம் ஒரு பிள்ளைகிட்ட கேட்டா எப்படி வாடா அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா மாமான்னு கூப்பிட்டா இருக்கக்கூடிய ஒரு 20 ஆண்கள் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்கணும், மாமா அப்படின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பாசம் நினைச்சீங்களா? ஒரு மண் கிடையாது, ஆண்களே மாங்காய் கிடையாது. அதை சுருக்கி மாமா, அதே போல அவங்க வந்து பேபி கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பாசம் நினைச்சீங்களா? பிசாசுன்னு அர்த்தம். அக்கா உங்களுக்கு ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்குறேன். என் வீட்டுக்காரர் எனக்கு தங்க குட்டி செல்ல குட்டி குச்சி குட்டி கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம் நினைச்சாருன்னா அவசரத்துல ஒரு பேரை மறந்துட்டாங்க. ஐஸ்வர்யாரு அர்த்தம் பாட்டி தெரிஞ்சுட்டு பாருங்க. ஐஸ்வர்யா ஜல்லிக்கட்டு ஏன் பொங்கலுக்கு டிவியில போட்டுருக்காங்க. உண்மையிலேயே ஜல்லிக்கட்டுல எத்துணை ஆண் வர்ணனையாளர் இருந்தாலும் முதல் பெண் வர்ணனையாளர் அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமையா சொல்லிட்டு மரியாதைக்குரிய மிஸ்டர் மூர்த்தி ஐயா தான் அவங்களே ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மாடு கருத்துப்பாரு துள்ளிக்கிட்டு தமிழர்களுடைய தனி அடையாளமே ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே பெருமையா இருக்கு. மைக்கை பிடிச்சி பேசுவோம். ஜல்லிக்கட்டை டிவியில போட்டு காமிச்சாங்க. எங்க வீட்டுக்காரல டிவியில பார்த்து இப்படி நேர்ல போய் மாட்ட அடக்க வேண்டியதானே? மனுஷன் தான் சொன்னாருங்க, கட்ட மாட்டேங்க அடக்க முடியலையா? உங்களை கட்டாத மாட்டை எங்க கூட அடக்க இருக்கிறார். சரி, ஆண்கள் ஒரு 1 2
மனைவி இருப்பான், மனைவியோட தங்கச்சி இருப்பான், எழுத்து விடுதாரி, பக்கத்து விடுதாரி, சைடு விடுதாரி, மேல் விடுதாரி, ஹரிசிகா, மோத்மாலை, நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ், பரவை, முனியம்மா, எல்லோரையும் வைத்திருக்கக்கூடிய ஆண்களின் மனசுதான் சத்தியமா பெருசா. பெண்கள் நீங்க ஜோர கைத்தல் பரவிமா இல்லையா சாரிங்க, அது போல ஹரிசிகா, மோத்மாலை கொடுக்குறோம். எல்லா விஷயம் ஏன் வீட்டில் நடந்த சம்பவத்தை ஏங்க ஃப்ளைட்ல போகணும்னு ஆசையா இருக்குமாம்மா, கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? இருமா, இப்பதான் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்ப வீட்டு ஆட்கள் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் கையால சூப்பரா இந்த வசதிக்கு திறந்து வச்சுட்டாங்க. கூடிய சீக்கிரத்துல ஃப்ளைட்லயும் பெண்களுக்கு ஃப்ரீயா கூட்டிட்டு போயிடுவாங்க. நீ அப்போ போய்ப்பா அப்படிங்கிறாருங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க எல்லாம் பைக் வச்சிருப்பீங்க, உங்க வீட்டுக்காரெல்லாம் பைக் வச்சிருப்பாங்க. என் வீட்டுக்காரங்க பொதுநல வந்து நீங்க பார்க்கவே முடியாது. அவர் பைக் வச்சிருக்காரு. ஆனா அவரை மாதிரி உத்தமனா எங்கேயும் நீங்க வள போனாலும் தேட முடியாது. பைக்ல என்ன போட மாட்டேங்கிறாரு தெரியுமாக்கா? மகளிர் பயணம் செய்ய கட்டணங்களே போட மாட்டேங்கிறாரு. என் வீட்டு வாசல பூரா வரிசையா வந்து நிற்குது. ஆனா அப்படிப்பட்ட புருஷனை சமாளிச்சுட்டு ஒரு பெண் இல்லத்து அரசி அப்படின்னு இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்க. சரி, யார் மனசு பெருசு நான் கேட்கிறேன். ரெண்டாவது பாயிண்ட் கேட்கிறேன். யார் ரெண்டாவது பாயிண்ட்? கண்ணியமானவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? பெண்கள் தான் சொல்றாங்க, கை தட்டுங்க. கண்ணியமானவர்கள் நாங்கள் தான். ஆண்கள் கண்ணியமானவர்களா? கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால், மீண்டும் சொல்கிறேன், சத்தியமாக பெண்கள் இல்ல, ஆண்கள் தான் கண்ணியமானவர்கள். அக்கா கடைசி பண்ணி சொல்றோம், நம்பிக்கையோடு இருக்கா. 10,000 பெண்கள் இருந்தாலும், 10 லட்சம் பெண்கள் இருந்தாலும், ஏன் 10 கோடி பெண்கள் இருந்தாலும் ஒரு ஆணின் கண்கள் யாரும் பார்க்க தெரியுமா? அவன் கட்டின பொண்டாட்டியை மட்டும் தான் பார்க்கணும். ஏன் அவன் இருக்கிறான்னு செக் பண்ணி தான் அவன் செய்திருக்க ஆரம்பிப்பான். பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? கரெக்டா கைதறிங்க. எல்லாம் எவ்வளவு தூரம் அனுபவம் இருக்கும் பார்த்தீங்க. இப்படிப்பட்ட கணவர்களை சமாளித்து, குழந்தையை சமாளித்து, பேட்டியவர் யார்? வள்ளுவர் நல்லா சொன்னார், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோழலால் பேணி என்று சொன்னார். எவ்வளவு தன்னையும் காத்து தன்னுடைய குடும்பத்தையும் காத்து ஆணி வேறாக அந்த குடும்பத்துக்கு இருக்கிறானோ அவள் தான் பெண் என்று சொன்னார். உள்ள திருமணமான பெண்கள்கிட்ட கேட்கலாம், கல்யாணம் வந்து இந்த வருஷம் தான், இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்ட எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இந்த கைத்துக்கோங்க. யாருமே சாப்பிட முடியல. பாட்டி நீங்களும் சாப்பிட முடியல. காரணத்துல யாருமே சாப்பிட முடியல. ஒரே ஒரு ஜீவன் கையை தூக்கி பரவாயில்ல. ஆனா அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய கைகள் இருக்கு. ஒரே ஒரு பீக்கல வச்சிருந்தா அதே தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? வீட்டுக்காரோட பாசம் நினைச்சீங்களா? ஒரு மணி கிடையாது, தட்டுகள் எடுத்து மிச்சம். அவ்வளவுதான். எல்லா விஷயங்களையும் தாண்டி இன்னைக்கு பெண் என்பது குழந்தையை சமாளிக்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே நேரம் அவன் உள்ள வந்தாங்க, அவன் பேக்கு தான் உள்ள வரும். அதுவே இந்த ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு வித்தியாசம் இருக்குதா? மகளை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் புத்தம் காமத்தை சேர்ந்தது ஒரு புரட்சிகரமான ஒரு வசனம் தங்கவிங்கள் படத்துல இருக்கு. இதே போல மகனுக்கும் சொல்லலாம். மகனை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகனை கடைப்படுத்தினால் வீடு சென்ற கிடைக்காது. தெளிவும் வேற பேசுவோம், வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளை தலைவலின்னு சொல்லுங்க, தலைவலி அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை விக்ஸ் எடுத்து அழகா அப்பா தலையில பேசுவோம். ஆம்பளை பிள்ளை தலைவலின்னு சொல்லுங்க, தலைவலி தலைவலிக்கு தலைவலியா அப்படின்னு சொல்லி கழிச்சு போயிட்டே இருப்போம். அதனால டிவி விளம்பரத்தோட பாத்தீங்கன்னா விக்ஸ் விளம்பரத்துல பெண் பிள்ளைகளை காப்பா, ஆம்பளை பிள்ளை எந்த விளம்பரத்தை காப்பா தெரியுமாங்க?
பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி வணக்கம் ஐயா, மேலே இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கு ஒரு பெரிய நிறைய கைகள் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். நன்றி ஐயா, வணக்கம். நலத்திட்ட உதவிகள் வழங்குவதெல்லாம் அருமையாக மரியாதைக்குரிய நேயர்கள் இருக்கிறார்கள். அத்துணை பேரும் ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருக்கிறீங்க. நிறைய நான் கொஸ்டின் கேட்டேன். ஒரு காலத்துல பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு மெயினாக பதிவிட்டது என்னன்னா, பெண் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வளர்ப்பதை விட ஆண் பிள்ளைகளுக்கு புத்து சொல்லி வளர்த்தா என்னுடைய பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னா நீங்க அத்துணை தாய்மார்கள் இருக்கிறாங்க. கடவுள்கிட்ட போய் வேகமா கேட்டா இருக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுது ஆண்களா பெண்களா? நான் அவங்ககிட்ட அதிகமா கஷ்டப்படுது பெண்கள் அதிகமா கஷ்டப்படுது. ஆண்களுக்கு ஒரு ஓட்டு கூட இல்லையா? பரவாயில்ல, அதிகமா கஷ்டப்படுது பெண்கள்னு சொல்றீங்க. ஒருத்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? கடவுளே, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, ஏன் ஆனா பிறந்தனே எனக்கு தெரியல. பொம்பளை மாதிரி ஜாலியா வீட்டுல உட்காந்து டிவி ரிமோட்டை சுட்டு மாத்தி பார்த்துட்டு இருக்கிறான். நான் பெண்ணா பிறந்துக்கலாம் போல சொல்லிட்டு கடவுள்கிட்ட போய் ஒரு ஆண்மகன் வேண்டார். கடவுளே, என்னை எப்படியாவது பெண்ணா மாத்திருங்க, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றவன் நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்து சொல்றேன். கண்டிப்பா யோசிச்சா முடிவெடுத்து சொல்றேன், என்ன பெண்ணா மாத்திருங்க அப்படிங்கிறாங்க. சரி, கடவுளோட மீன் ஒரு மண்டலத்தை போட்டு ஒரு ஆணை பெண்ணா மாத்திருந்தாரு. 1 மாசம் போச்சு, 2 மாசம் போச்சு, 3 மாசம் போச்சு, 1 வருஷத்துல அந்த மனுஷனால இருக்கவே முடியல. கடவுளே, ஏகப்பட்ட பிரஷர். பொம்பளை வீட்டுல நிம்மதியா இருக்கிறாங்க, பார்க்க கடவுளுக்கு துணியை தோற்கடிக்கு, வீட்டை பெருக்க வேண்டியிருக்கு, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு ஆய்வு எவ்வளவு கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கடவுள்கிட்ட ஓடினாரு. கடவுளே, நான் தெரியாம பொம்பளையா கடவுள் கேட்கிறேன், நீங்க என்ன ஆளாவே மாத்திருக்க கடவுள், என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? நீ நினைச்சோட மாத்திரத்துல இருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கடவுள் ரைஸ் பண்ணிட்டார். கடவுள் தயவு செஞ்சு மீண்டும் ஆனா மாத்திருங்க அப்படின்னு கடவுள் ஒரு வார்த்தை சிரிச்சுட்டே சொன்னாங்க. சரி மாத்திருங்க, ஆனா உடனே மாற்ற முடியாது. ஏன் உடனே மாற்ற முடியாதுப்பா? ஏன்னா நீ இப்ப முழுகம் இருக்கிற ஒழுங்கா 10 மாசம் கழிச்சு இந்த பிள்ளையை பெற்று கொடுத்து அதுக்கப்புறம் வேணா நீ மாறிக்கணும்னு சொன்னாரா கடவுள். அந்த குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடிய அந்த குழந்தை செல்வம், அந்த பெண் என்னுடைய தாய் என்னுடைய கண்ணாசன் அழகா சொல்வாரு. உள்ளே உயிர்களுக்கு முதலத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேர்த்தெடுத்து தொல்லை கணக்கென்றும் சுகமெல்லாம் பிறக்கென்றும் சொல்லாமல் சொல்லும் தேவதையின் கோவிலது. பட்டு தெரியாத மிருகம் பிறந்தாலும் கால் தரும் கருணை அது. இருக்கும் பிடிசோர் தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. அது தூய்மை, அது நேர்மை, அது வாழ்வை, அதன் பெயர் தாய்மை அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் அழகா சொல்லிப்பாரு. சொன்னார். எல்லா விஷயங்களையும் தாண்டி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். நேரத்துக்கு அருமை வந்து நான் ஷார்ட்டா முடிச்சிருந்தேன். யாரா கணவனுடைய அதே எச்சித்தட்டுல சாப்பிடுவாங்க கேட்டேன். மீண்டும் 2வது முறையாக திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்க பார்க்கலாம். கல்யாணமான பெண்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின், இதுக்காவது நீங்க கரெக்டா பதில் சொல்லுவீங்க நான் நினைக்கிறேன். கல்யாணம் முடிக்கிற வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார காலம் பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவோம் சொல்லக்கூடிய பெண்கள் கை தூக்க போகலாம். திருமணம் யாரா கையை தூக்குறாங்க அப்படின்னு யாருமே காலம் 1 2 3 4 5 பாட்டி அமுக்குறீங்களா? 6 7 8 9 இவ்வளவு பெரிய கூட்டத்துல வெறும் 9 பெண்கள் மட்டும்தான் புருஷனால அமுக்குவாங்க. மத்தவங்க எல்லாம் கால முகவான், நான் பழுத்த முகம் எல்லாம் போட்டுட்டு சிக்க மாட்டலாம் அப்படின்னு பிளான் இருக்கிறீங்க. கரெக்டா தெளிவா தெரியுதா? ஆனா உண்மையிலே சொல்றேன், எல்லா விஷயங்களையும் தாண்டி பெண்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்க சைடே நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுக்கு யாரை பிடிக்கும்? தங்கம் வாங்கி கொடுத்தால்தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் தங்கம் மாதிரி பார்த்துக்கிட்டா அவன் தான் சரியான ஆண்மகன். பிடிக்குமா? ஒரு குழந்தை கொடுத்தால்தான் அவன் ஆண்மகனா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா அவன் தான் சரியான ஆண்மகன். எங்களுக்கு அழகான ஆண்கள் தேவையில்லை. தயவு செய்து இந்த மண்டபத்தை பற்றி வெளியே போயிருக்கோம். அழகான ஆண்கள் பாஸ்கரமாக கிளம்புங்க. எங்களுக்கு அழகான ஆண்கள் வேண்டாம். எங்களை அறவைக்காத ஆண்கள் தான் பெண்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பார்க்க அக்டோபர் எல்லா விஷயங்களையும் தாண்டி இன்னைக்கு வந்து பெண்கள் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்தாலும் அம்மாவாக, மாமியாராக, மருமகளாக, சமைக்கும் பொழுது சமையல்
பொண்டாட்டியோட சண்டை போட்டா எங்களை வந்து சமாதானம் பண்ற புருஷனை தான் பெண்களுக்கு பிடிக்கும். ஆனா இன்னைக்குள்ள பெண்களுக்கு யாரை பிடிக்கும்னா எங்க கூட சண்டை போட்டா யாரு கிச்சனுக்குள்ள நூறு சமையல் பண்றாங்களோ அந்த புருஷனை தான் எல்லாம் பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க பெண்களுக்கு ஆண்கள் அதிகமாக சமைக்கிறார்கள். எல்லாம் பெண்களுடைய நட்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. அந்த பெண்களுடைய நட்பும் தொடர வேண்டும் என்று சொல்லி கவிஞரசு வைரமுத்துடைய ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்களுடைய நட்பு திருமணத்துக்கு அப்புறமும் தொடரும். ஆனா பெண்களுடைய நட்பு எங்கேயோ வந்து எங்கேயோ வளர்ந்து 3 முடிச்சுக்கு அப்புறம் பெண்களுடைய நட்புங்கிறது தொடர மாட்டாங்க. 2 பெண் தோழிமார்கள் ரொம்ப நாள் கழிச்சு சமைச்சிருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கவிஞரசு நிறைய சிறுமிச்சம் மட்டும் போயிட்டா நிறைய கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்பெல்லாம் நீங்க வந்திருந்தாலும் நல்லா இருக்கும். நிறைய ஆண்களுக்கு சப்போர்ட் இல்லாம ஆண்கள் ரொம்ப வீக்கா இருந்துச்சு சார். சரிப்பா நான் வரல, அந்த இதுக்குள்ளே நான் வரல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே ஒரு கவிதை மட்டும் சொல்லி 5 நிமிஷம் வள்ளுவர் வாசுகி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாசுகியமா வள்ளுவர் கூப்பிட்ட என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் போட்டு அப்படி கொடுத்து ஓடி வருவாங்க. ஒரு முறை வாசுகியமா கிணத்துல நீர் அடிச்சுட்டு இருந்தாங்க. வள்ளுவர் வாசுகி அப்படின்னு கூப்பிட்டு எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. வாசுகி அப்படின்னு கூப்பிட்டோம்னா அப்படியே போட்டு கொடுத்து ஓடி வந்தாங்க. வாலி ஒரு நிமிஷம் நினைச்சான். ஏன் கற்பித்திறன், அதனால வாலி நினைச்சு. இதை ஒரு இடத்துல சொல்லி மாட்டிக்கிட்டாயா, இதை ஒரு இடத்துல சொல்லி மாட்டிக்கிட்டேன். டீ ஒருத்தர் வச்சார். ஓஹோ கற்பித்திறன் வாலி நிற்கும். கொண்டாட்டியை கூப்பிட்டார். அடியே அம்மா அவரை நீர் போய் வாலி அடி. வாலி மட்டும் நிற்கையோ பார்த்தா அவர் கிளம்பிட்டாரு. எனக்கு ஒரு பேச்சாளரால் குடும்ப 2 குடும்பம் போக நான் தள்ளிட்டே இருக்கேன். நல்லா கேட்கிறேன். அம்மாக்கா வாலி போறாங்க. கிணத்துக்குள்ள போய் சரிட்டு போறாங்க. இங்க இருந்து புருஷன் கூப்பிடுறாரு. பத்மா பத்மா வாலி ஒரு நிமிஷம் நின்றுச்சு. ஏன் கற்பிக்கிறனா ஒரு மணி கிடையாது. தப்பியில சுத்திக்கிட்டு வாலி நின்றுச்சு. ஏன்னா வாலி திரும்பி பார்த்துச்சு. கூப்பிடுற புருஷன் வள்ளுவனா அப்படின்னு சொல்லிட்டு வாலி திரும்பி பார்த்துச்சு அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களையும் தாண்டி ராம சொல்லாரு. பிறகு இது மாதிரி சிந்தையாலும் துறை நீங்க அப்படிப்பட்ட ஆண்கள் மறக்கக்கூடாத 4 பெண்களை மட்டும் சொல்லிடுவோம். தயவு செய்து ஆண்கள் என்று கேட்கிறோம். ஆண்கள் மறக்கக்கூடாத 4 பெண்கள். உன்னை பெற்றவர்கள், உன்னோடு பிறந்தவர்கள், உனக்காக பிறந்தவர்கள், உன்னால் பிறந்தவர்கள். இந்த 4 பெண்களை எப்படியுமே ஆண்கள் மறக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு பெண்கள் வெற்றிய மரம்தான் வீடு கொண்டு எரிகிறது. சுத்தமில் தான் தங்கம் சுடவெளி வீசுகிறது. இளமை நெஞ்சங்கள் வளரட்டும். புதிய சிந்தனைகளுடன் புதுவளமான நெஞ்சங்களுடன் எழுச்சி தீபம் ஏற்றுடன் பெரியார் அவர்கள் அழகா சொன்னாங்க. என்றைக்கு பெண்களின் கைகளில் கரண்டியை பிடித்து புத்தகத்தை கொடுத்தீங்களோ அப்பதான் நாடு உறுப்பு சொன்னார். இன்னைக்கு அத்துணை பெண்கள் கடவுளிடம் வேண்டினால் ஆட்குழந்தை பிறக்கும். ஆனா அந்த கடவுளே வேண்டும் என்று சொன்னால்தான் எங்களுடைய பெண் குழந்தைகள் பிறக்கும் என்று சொன்னார். அத்துணை பெண் பெண்களுக்கு மீண்டும் ஒருவர் பெரிய மனாத நடக்கும் வாழ்க்கை விரைவிலே நன்றி.